ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய சபையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்ம செய்த எல்லா எண்ணில்லாத நன்மைகளை நம் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லி அவரை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே இந்த புதிய வாரத்திலே புதிய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆமேன். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தின் முதல் நாள் காலையிலிருந்து ஆமேன் இந்த வாரம் முடியும் மட்டுமாக ஆனால் ஒரு புதிய அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும்போது ஒரு புதிய வாரத்துக்கு வருவீங்க, ஒரு புதிய மாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் புதிய மாதத்திலே புதிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த பூமியிலே அவர் நம்மை கொண்டிருக்கிற நோக்கங்கள் சித்தங்கள் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த பரிசுத்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் முற்றிலுமாக ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நீதியின் கரமானது என்பதிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். எண்ணி முடியாத நன்மைகளை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை என்னை தேவன் அவருடைய சமூகத்தில் வைத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? போன வாரம் முழுது நடத்தினது தேவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்களே, எல்லா விதமான ஆண்டவரே கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பாடுகளிலும் போராட்டத்திலையும் எங்களை நீங்க சுமந்து வந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை தோளிலே சுமந்து வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சுமந்து வந்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசு ராஜா மகிமைப்படுவார். அல்லேலூயா. பரிசுத்த தேவ நாம மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தடையா இருக்க எல்லா தடையும் ஆண்டவர் நீக்கட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா தடையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஒரு தடையும் உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதியாக இருக்கலாம், ஜெப பகுதியாக இருக்கலாம், ஆராதனை பகுதியாக இருக்கலாம், சிறப்பு பாடலாக இருக்கலாம், வசனங்களாக இருக்கலாம், காணிக்கை பாடலாக இருக்கலாம், கர்த்தருடைய வசன பகுதியாக இருக்கலாம், ஞாயிறு பள்ளியாக இருக்கலாம், அதை தொடர்ந்து மாலை கிராம ஊழியமாக இருக்கலாம். ஆமேன். ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ ஆவியானவர் நம்ம கொடுக்கிறபடியே கர்த்தர் நடத்தத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஆமே. நன்றி 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 இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா 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 நன்றி. தாராளமாய் ஏராளமாய் நம்மை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. குறையில்லாமல் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நிறைவாய் கொடுக்கிற தேவன். சம்பூர்ணமாய் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜீவாதிபதியை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. வந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிரயாண தடைகள் பிரயாண பிரச்சனைகள் ஒன்று வராதபடிக்கு கர்த்தர் பிரயாணங்களை ஆசீர்வாதமாய் தேவன் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்கட்டும். ஆமென். நன்றி நன்றி நன்றி. எல்லா பிரயாண காரியத்திலையும் தேவ ஆவியானவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கத்தக்கதான திராணியை தேவன் தரத்தக்கதாக அவரை நோக்கி நாம் கெஞ்சுவோம். அல்லேலூயா. பிரயாணங்களை ஆசீர்வாதமாக்கி இப்படி பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த சபை பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே. பிரயாணத்தில் எந்த விதமான தடை ஏற்படக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் தேவ சன்னிதானத்தை நோக்கி வரும்போது அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆமென் ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. ஒருவருடைய இந்த ஆராதனைக்கு நம்முடைய குறைகள் குற்றங்கள் நம்முடைய பாவங்கள் இருக்கும் என்றால் என்னுடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே நான் குறை உள்ளவர்களாய் வந்திருக்கிறேன், குறை உள்ளவர்களாய் வந்திருக்கேன், பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நான் இருக்கும்போது ஆமென் என்னுடைய பாவம் இந்த ஆராதனைக்கு தடையாய் இருக்காதபடிக்கு என் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. என்னை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே. நான் உங்களுடைய நீதியின் கரத்திலே பயன்படக்கூடிய பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றின்னு சொல்லி நன்றி சொல்றீங்களா? ஆமென். தேவனே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை நன்றி சொல்றீங்களா? அவளை மனதார வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நாளை ஏற்படுத்திக் கொடுத்த தேவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? இயேசுவுக்கு ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா.
நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக இந்த மாசத்தை பிடிக்க போற இந்த மாசத்தை பிடிக்கும் போது ஆமென் குறையில்லாதவர்களாக நிறைவுள்ளவர்களாய் பிடிக்கத்தக்கதாக ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அது செய்யல இது செய்ய சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்தார். நான் கேட்ட காரியங்களை அவர் ஆசீர்வாதமாக எனக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வரதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றத்தக்கதாக நீ அறியாது நட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு அறிவிக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்யத்தக்கதாக நான் தேவனுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்முடைய சமூகத்தை தேடி வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் மேல் நீ பிரியமாய் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. நீர் எவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகளை தேடி சென்றீரோ அதே போல எங்களை தேடி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குழப்பத்தை ஆண்டவரே எடுத்து போட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நேர்த்தியும் பூர்த்தியும் சம்பூர்ணமாய் செய்து முடிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. எங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நெருக்குகிற எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் உலாவிக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உலாவிக் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க வந்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துவக்கத்திலிருந்து முடிவு முடியுமாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக மூடி பாதுகாக்க போறதுக்காக நன்றி அப்பா. எல்லா தடையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே எடுத்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடையும் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலையோடு ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த வல்லமையின் கரம் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த வல்லமையின் கரம் இறங்கட்டும் அப்பா. தடையெல்லாம் நீக்கி போட்டதுக்காக நன்றி அப்பா. தெளிந்த ஆவியை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி நன்றி. எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தயவாய் எங்களை மன்னித்து தயவாய் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி நாங்கள் ஆண்டவரே உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதி உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தெரிந்த ஒரு பாடல் இயேசு ராஜா வந்திருக்கிறார். தெரிந்த ஒரு பாடல் தான். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். 148 நீங்க பாடு பசந்தா பாடு பசந்தா பாருங்க. நான் டிவியை பாருங்க சரிங்களா? இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்.
பொழுதே சுகம் தருவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார், பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவங்களெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொண்டாடுகிற ஒரு நாளாக தேவன் ஏற்படுத்தி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் கொண்டாடுறாங்க, எத்தனை பேர் திண்டாடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். சில நாட்கள் திண்டாடிட்டு இருக்காங்க, சபையை வெறுத்து இல்லையா, ஊழியங்களை வெறுத்து இயேசுவை ஒதுக்கி திண்டாடுகிற சில மக்களை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் கொண்டாடக்கூடியவர்களாய் தேவ சபையிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். தேவ சமூகத்தில் இருக்கவங்கன்னா கொண்டாடுறவங்க, தேவ சமூகத்தில் வெளியில் இருக்கவங்கன்னா திண்டாடுறவங்க. அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஓடுற ஆட்கள், திண்டாட்டம் உள்ள ஆட்கள். சரிங்களா? அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் உடைந்த பாத்திரம், அது உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஆகவே அந்த ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை டிவியில் நீங்கள் பார்க்க முடியும், பாட்டு புத்தகத்தில் இருக்காது. ஆகவே அந்த பாட்டை நீங்கள் டிவியில் பாருங்கள். சரிங்களா? வரலாமா? உடைந்த பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம்
மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே முழுக நனைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே முழுக நனைத்திட்டீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா. நான் சொல்லப் போனா நம்மலாம் உடைந்த பாத்திரம் தான். நான் ஆண்டவர் தான் எப்படி ஒட்ட வச்சு இல்லைங்களா நமக்கு ஜீவனை கொடுத்து உடைந்த பாத்திரமாக நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உருக்குலைந்தவர்கள் ஒருவேளை நீங்க உருக்குலையாட்டாலும் இந்த உலக மனிதன் நம்ம உருக்குலைய வச்சிருவாங்க. ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு பேச்சுல, ஏதோ ஒரு பார்வையில நம்ம உருக்குலைய வச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து உருக்குலை விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உருக்குலை விடாத தேவன். ஆமென். இந்த உலகத்துல எத்தனை பேர் நம்மள உருக்குலைவதற்கான காரியங்களை நிறைய பேர் செய்வாங்க. ஆனா உன்னத தேவன் நம்ம கையில நம்ம கூட இருக்கும்போது நம்மளை அதை உருவாக்கி ஆமென் அழகா நேர்த்தியாய் பூர்த்தியாய் சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். சரியா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடைசி ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்கு நம்ம கடந்து போகிறோம். பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது 1137 சரிங்களா? 1137 நல்லமா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது,
மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னும் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது பத்தாது. இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல ஊழியத்துல இந்த லெவல் போதுன்னா நீங்க நினைக்காதீங்க. இன்னும் மேல போகணும். இன்னும் ஒரு படி மேல போகணும். சரிங்களா? ஆகவே நம்முடைய ஊழியத்திலே இருக்கலாம், சபையிலே இருக்கலாம், நம்முடைய வேலையில இருக்கலாம், நம்முடைய வருமானத்தில் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்துல இன்னும் ஒரு படி மேல போவதற்கு தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம அப்படி ஆசைப்படணும். இன்னும் மேல போகணும், இன்னும் உயர போகணும், இன்னும் நம்ம நல்ல ஆசீர்வாதமா மாறணும், இன்னும் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் யோசனை செய்யணும். நம்ம மேல இருக்கிற கீழே இருக்கவங்கள பார்க்காதீங்க. கீழே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துடுவீங்க. உங்க மேல இருக்கவங்கள பாருங்க. உங்களோட அதிகமா ஜெபம் பண்றவங்கள பாருங்க. உங்களோட அதிகமா ஊழியம் பண்றவங்கள பாருங்க. உங்களை விட அதிகமா ஜெபிக்கிறவங்கள பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலதான் போவோம். நீ கீழே கீழே ஒண்ணுக்காம கோல் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு ஊரை சுத்திக்கின்னு பக்கத்துல உட்காந்துட்டு கதை பேசுறேன். இந்த ஆட்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க. ஆகவே அப்படி ஆட்கள் நீங்க பாக்காதீங்க. பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மேல பறக்க மாட்டீங்க. நீங்க கீழே தொப்பு கீழே விழுந்து கிடப்பீங்க. சரிங்களா? மேல பறக்கணும்னா உங்களோட நல்ல ஆவிக்குரிய விதத்துல நல்ல மேன்மையானவங்களை பாருங்க, உயர்ந்தவங்களை பாருங்க. நீங்க நல்லா பறப்பீங்க, நல்ல உணவு செய்வீங்க, ஆண்டவர் கூட இருக்கிற உணர்வீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதாக நான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல இடத்துல இருப்போமா? தேவ சமூகத்துல முடியாதவங்க உட்காந்துக்கங்க, முடியறவங்க தயவு செய்து நின்று பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு நேரத்திலே தேவன் ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். சர்வ வல்லமை தேவன் மகிமைப்படுவதற்கேற்ற ஒரு நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமை தேவன் நாம மகிமைப்படுவதற்கு கத்தலமை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் மேல போகணும், இன்னும் உயர போகணும். ஆமென். தாகத்தோடு வந்திருக்கிறேன், வாஞ்சியோடு வந்திருக்கிறேன், விருப்பத்தோடு வந்திருக்கிறேன். ஆமென். எனக்கு இந்த அளவு போதாது, இந்த கணுக்கால அளவு போதாது, முழுங்கால் அளவு முழங்கால் அளவு போகாது. நான் முழுமையா மூழ்கணும். அல்லேலூயா. என் தரிசனத்தை நிறைவேற்றணும், என் தரிசனத்தை நிறைவேற்றணும். தேவன் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் நிறைவேற்றியே ஆகணும். அல்லேலூயா. அது என்னுடைய கடமையா இருக்கிறது. அது எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குது. என்ன நிறைவேற்றல, நான் சொன்ன தேவ சமூகத்திலே சொன்ன தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற நான் இன்னும் வெட்கப்பட்டு பூச்சப்பட்டு தூரமா நின்னுட்டு இருக்கேன். நான் நிறைவேற்றணும் அதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது யார் தடையானாலும் சரிதான், என் பிள்ளைகள் தடையானாலும் சரிதான். ஹல்லேலூயா. என் கணவன் தடையானாலும், என் புருஷன் தடையாது, என்னுடைய மனைவி தடையானாலும் சரிதான். என் தேவனுக்கு ஏற்படுத்துறது பொறுத்து நிச்சயமா நிறைவேற்றுவேன். ஆமென். வாஞ்சியோடு தான் செய்வேன், அது விருப்பத்தோடு தான் செய்வேன். மனுஷனுக்காக செய்ய மாட்டேன், என் இயேசுவுக்காக நான் செய்வேன்.
ஆமென். அப்படிங்கிறவங்க ஆமென். கண்ணை மூடி வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நீங்க மேல தான் உங்க தேவன் கொண்டு போவார். ஹalleluya. இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்ல ஹalleluya. இருக்கிற கிராமத்துல எடுத்தவங்களை மேல கொண்டு போய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவருக்கு அதுதான் தெரியும். உங்களை கீழே தள்ளுறவர் அல்ல, பிசாசு தான் கீழே தள்ளுறவன். ஆனா இயேசு மேல உங்களை வச்சு அழகு பார்க்கிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவனாக இயேசு இருக்கிறார்கள். கீழே தள்ளுற பிசாசு ஹalleluya. கீழே தள்ளிட்டு ஹalleluya. ஆமென். அவனுக்கு தெரியாம இருக்க பிசாசு அவனை பார்க்காதீங்க. மேல வைக்கிற இயேசுவை பாருங்க. ஹalleluya. உயர்த்தி வைக்கிற இயேசுவை பாருங்க. உன்னதத்துல நீங்க வந்திருக்கிற இயேசுவை பாருங்க. அவருடைய சமூகம் மகிமையின் பிரசன்னம் நம்மத்துல இறங்கி தான் இருக்குது. வல்லமை இறங்கி தான் இருக்குது. அவருடைய ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. கண்ணமூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. போன வாரம் முழுவதும் நடத்தின தேவனே நன்றி இயேசுவுக்கு சொல்லுங்க. இயேசு மகிமைப்படணும். இயேசு ராஜா மகிமைப்படணும். பரிசுத்த தெய்வம் மகிமைப்படணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya. 1000 நாமங்கள் இருந்தாலும் அவரை பாடி துதிக்கலாம். ஹalleluya. 1000 நாமங்கள் அவரை பாடி துதிக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம். ஹalleluya ஹalleluya. அப்படி அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஆவியிலே நிறைஞ்சு இயேசுவுடைய சமூகத்துல வந்திருக்கேன். நான் இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய நான் வந்திருக்கேன். ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கேன். ஆண்டவரே உம்முடைய வாஞ்சையினாலே, உம்முடைய வசனத்தின் வாஞ்சையினாலே, விருப்பத்தாலே வந்திருக்கேன். ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். உம்மை ஆராதிப்பதற்கு வந்திருக்கேன். உம்மை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கேன். ஆண்டவரே நான் வந்திருக்கேன். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேணும். ஆண்டவரே உலக மனிதர்களை காட்டிலும் உங்க சமூகம் எனக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேணும். ஆண்டவரே அன்புடைய சமூகத்துல சொல்லுங்க, நீங்க வேணும். ஆண்டவரே நீங்க வேணும். ஆண்டவரே ஹalleluya. நீங்க வேணும். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவ ஆவியான நமத்திலே அசைவாடும்படியாக ஆமென். தேவனுடைய பிரசன்னம் மேல் இறங்கத்தக்கதாக ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்திலே மூழ்கத்தக்கதாக இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாள் போதுமா போதாது? ஹalleluya ஹalleluya. இந்த மாசம் போதுமா போதாது? அவரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, அவரை புகழ்வதற்கு இந்த வாரம் போதுமா போதாது? இந்த வாரம் போதுமா போதாதுங்க? என் ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியின் ராஜா. ஹalleluya ஆமென். அவரே என்னோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா? சபைக்குள்ள இருக்கீங்களா? ஹalleluya. நீங்க பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வீட்ல இருந்தா தான் நீங்க அமைதியா இருக்கணும். சபைக்குள்ள இருக்கீங்க இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கிற தேவன் சபையை வைத்திருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிற சபையை வைத்திருக்கிறார். தேவனோடு உறவாடுகிற சபையை வைத்திருக்கிறார். சபையை எதுக்கு வச்சிருக்காரு? நீங்க ஆராதிக்கிறதுக்காக, ஆவியினுடைய விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆவியின் கட்டுகள் உடைப்பதற்காக, ஆமென். ஆவியில் நிறைந்த தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்காக தேவன் சபையை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவ சபையை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆராதித்து மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரித்து ஆமென். ஹalleluya. வெட்கப்படாம கூச்சப்படாம யார் பார்க்காட்டா போனானே ஹalleluya. இந்த ஆண்டவராகிய இயேசு என்னை பார்க்கிறார். சர்வ வல்லமையுள்ள இயேசு என்னை பார்க்கிறார். நீதியின் ராஜா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்திலே ஆமென். ஹalleluya. என் முகம் அவருடைய சமூகத்திலே முகர்ந்த மலர்ந்த முகத்தோடு நான் வந்திருக்கிறேன். இயேசு என்னை விசாரிக்கிறவர். ஹalleluya. நன்றி. இயேசுவுக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இறங்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னமே நிரப்பட்டும். ஆவியிலே கட்டுண்டவர்களாக நம்மை விடுதலையாக்கி ஆமென். அபிஷேகம் என்னும் அச்சாரத்தை தந்து ஆமென். ஆசீர்வாதத்தின் ஊற்றாய், ஆசீர்வாதத்தின் ஹalleluya அச்சாரமாய் மாறத்தக்கதாக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திக்கத்தக்கதாக
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாறாதவரே ஹalleluya. என்னை விட்டு வெளியே விலகாதவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மாறாத தெய்வமே உமக்கு நன்றி. விலகாத தெய்வமே உமக்கு நன்றி. விலகாதவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னை விட்டு விலகி போகாதவரே, என்னோடு கூட இருக்கிறவரே. ஆமென் 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 ஆமென். கண்ணை மூடி வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. உங்களை விட்டு விலகாதவர். ஹalleluya. உங்களை விட்டு விலகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களை விட்டு விலகி தூரமா போறதுக்கு, ஒதுக்கி வைக்கிறதுக்கு என் ஆண்டவராகிய இயேசு உன்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு உன்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். என்னை விலகாதவரே, என்னை விட்டு விலகாதவரே, என்னை ஒதுக்காதவரே. சொந்த பந்தங்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா இயேசு உன்னை ஒதுக்காதவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உன்னை ஒதுக்கி வைக்காதவர் என் ஆண்டவராகிய இயேசு என்னை ஒதுக்கி வைக்காதவர். உறவுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்தார். உன்னை சேர்த்துக் கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹalleluya. என்னை சேர்த்துக் கொள்கிறவரே சொல்லுங்க. இயேசு விட்டு சத்தம் சொல்லுங்க. என்னை சேர்த்துக் கொள்கிறவரே, என்னை அணைத்துக் கொள்கிறவரே, என்னை அணைத்துக் கொள்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை உயர்த்தி வைக்கிறவரே, என்னை உயர்த்தி வைக்கிறவரே. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். ஹalleluya. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. அவரை ஆராதிக்கிறதுக்கு வெட்கமே படாதீங்க. ஹalleluya. கூச்சப்படாதீங்க. நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு என் கூட இருக்கார். ஹalleluya. அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பிக்கிட்டே இருக்குது. ஹalleluya. அவருடைய வல்லமை என்னை நிரப்பிக்கிட்டே இருக்குது. ஹalleluya. ஆமென். அவருடைய சமூகத்துல கோடி கோடியான தூதர்கள் இருக்காங்க. அவருடைய பிரசன்னத்துல ஹalleluya நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்காம அவரை மகிமைப்படுத்துங்களேன். அவருடைய பிரசன்னம் உங்க தலை மேல இறங்க பாருங்க. அவருடைய வல்லமை உங்க மேல இறங்க பாருங்க. ஹalleluya. அவருடைய வார்த்தை உங்க மேல இறங்க பாருங்க. ஹalleluya. நீங்க ஆச்சரியமா மாறுவீங்க. ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற ஆமென் சோர்வுகள் எல்லாம் மாறி போகுங்க. உங்க பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போடுங்க. ஒரு புதிய வல்லமை உங்களுக்குள்ள அனுப்பி ஆச்சரியமா உங்களை எடுத்து பயன்படுத்த போறாருங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவை பார்த்து, இயேசு மகிமை படுவா, இயேசு ராஜா மகிமை படுவா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் மகிமை படுவா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. எல்லாம் சேர்ந்து கண்ணை மூடி ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து பாடி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். கண்ணை திறக்காதீங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். உந்தன் வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடும் ஐயா. வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடும் ஐயா. நீர் தொட்டால் நான் என் வாழ்வில் சந்தோஷமையா. நீர் தொட்டால் நான் என் வாழ்வில் சந்தோஷமையா. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கை போலே உம் மண்டை நான் நிற்கிறேன். உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கை போலே உம் மண்டை நான் நிற்கிறேன். உன்னத ஆவியே உயிர்ப்பிக்கும் ஆவியே. உன்னத ஆவியே உயிர்ப்பிக்கும் ஆவியே. வல்லமை வரங்களோடு வந்திறங்கும் ஐயா.
கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளாக இறங்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதனால் பெற முடியாத சுகத்தை தேவன் கொடுப்பார். இதனால் கட்ட வைத்த கட்டுகள் அறுக்கப்படும். ஆமென். தேவன் நமக்கு மத்தியில் நம்ம பட்சத்தில் வருவாருங்க. கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்ம பட்சத்தில் வருவாருங்க. நம்ம பட்சத்தில் வருவாருங்க. ஆமென். நம்முடைய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி போட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைனா உடையுங்க. தடைனா உடையுங்க. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணவர் அல்ல. தடைகளை உடைக்கிறவர். தடைகளை உடைக்கிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்க முடியவரால் இயேசுவால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்பி வந்திருக்க ஒண்ணு. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவர் பாருங்க. அப்படியே பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கேன் ஆண்டவரே. நான் அங்கங்க ஓடி அலைஞ்ச நாட்கள்லாம் வீண் ஆண்டவரே. ஆனா உங்க சமூகத்துல வந்திருக்க நாள் எனக்கு போது இன்பமான நாள் ஆண்டவரே. வாழ்க்கையில சந்தோஷமான நாள் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. என் சரீரம் உங்களுடைய பிரசன்னத்தினால நிரம்பன ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 எனக்கு இருக்கிறதான ஹல்லேலூயா எனக்கு கொடுக்க வெளிப்பாடு, எனக்கு இருக்கிறதான மகிமையின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள கிருபையாக ஆண்டவரே. கிருபையாக ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் போதுமானவர் ஆண்டவரே. உம்மை போல யாரையும் பார்க்க முடியல. நல்லவரை யாரும் பார்க்க முடியல ஆண்டவரே. நீ நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நடத்துறதுக்கு என்னை நடத்துறதுக்கு நீ போதும் ஆண்டவரே. நீ நடத்துறதுக்கு எனக்கு போதும் ஆண்டவரே. நீ நடத்தும் போதெல்லாம் என் வழி ஹல்லேலூயா அழகா இருக்கு ஆண்டவரே. அப்படியே பரலோகத்தை நோக்கி பாருங்க. உங்க கண்ணு அவரை பார்க்கட்டும், அவரை பார்க்கட்டும், அவரை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய விருப்பம் இயேசு. இயேசு மேல உங்களுடைய ஏக்கம் வரட்டுங்க. உங்களுடைய விருப்பம்னா இயேசு மேல இருக்கட்டுங்க. இயேசு தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. இயேசு தான் உங்களுக்கு ரத்தத்தை சிந்தினாரு. இயேசு தான் உங்களுக்கு சொன்ன மறுபடியும் வாக்கு பண்ணிட்டு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற இயேசு தாங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. அவருடைய பிரசன்னத்தை மூடட்டும். அவருடைய பிரசன்னத்தை நிரப்பட்டுங்க. ஹல்லேலூயா. 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 மனுஷனுடைய கையில எல்லாம் வேண்டாங்க. ஆமென். தேவனுடைய கையில விழும். ஹல்லேலூயா. அவர் தூக்கி நிறுத்துவாருங்க. அவர் தூக்கி நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. அவர் தூக்கி நிறுத்துவார். அவரால முடியுங்க. ஆமென். நன்றி 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 நன்றி. தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார். உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்த தேவன் கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார். உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்த தேவன் கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். ஒன்றுமில்லா சூழ்நிலையா, சொந்த பந்தம் உதவலையா, நான்கு பக்கம் தடைப்பட்டாலோ நம்பினவர் கைவிட்டாலோ, நான்கு பக்கம் தடைப்பட்டாலோ நம்பினவர் கைவிட்டாலோ. ஒன்றுமில்லா சூழ்நிலையா, சொந்த பந்தம் உதவலையா, நான்கு பக்கம் தடைப்பட்டாலோ நம்பினவர் கைவிட்டாலோ, நான்கு பக்கம் தடைப்பட்டாலோ நம்பினவர் கைவிட்டாலும் தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார். உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை வரைந்த தேவன் கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார்.
மனம் நினைக்கிறதா? உன் விருப்பம் நடக்கலையா? சொந்த மகன் ஜெயிக்கலையா? தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று மனம் நினைக்கிறதா? தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று மனம் நினைக்கிறதா? தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை மறைந்த தேவன் கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். தாயின் கருவிலே தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை மறைந்த தேவன் கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். சரியான நேரத்திலே அவர் உனக்கு உதவிடுவார். மனித கைகள் மூடும் போது அவர் உனக்காய் திறந்திடுவார். மனித கைகள் மூடும் போது அவர் உனக்காய் திறந்திடுவார். சரியான நேரத்திலே அவர் உனக்கு உதவிடுவார். மனித கைகள் மூடும் போது அவர் உனக்காய் திறந்திடுவார். மனித கைகள் மூடும் போது அவர் உனக்காய் திறந்திடுவார். தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை மறைந்த தேவன் கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே உன்னை மறைந்த தேவன் கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஆமென். இருக்கிற இடங்கள் அப்படியே பரிசுத்த தேவ நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார்.